வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இல்லை ட்ரிப் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அக்கீலியஸ் பேப்ளேட் தான் கைஸ். சரி வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. பேப்ளேட் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஏ கீரோடு இருக்குது. ஜஸ்ட் அக்கீலியஸ் இதோ இதுதான் கிணறு வெட்டின ரசீது, அதாவது பில்லு. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ். ஸோ இப்போ நம்ம பேப்ளேடை பிரித்து பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஏ கீர் இருக்குது. இதுதான் ஏ கீர். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து கண்டிப்பாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு வந்து பண்ணி காமிச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் இது லேயரு பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸ்டிக்கர் ஓட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே அது ஃபேஸ் சிப்பை கைட்டிக்கிச்சு, அதுவே கைட்டிக்கிச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இது வந்து அட்டாக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது வச்சும் நம்ம சண்டை போடலாம், இது இல்லாமையும் நம்ம சண்டை போடலாம். இது லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்பின் ஆகுமான்னு நினைக்கிறேன். ஆமாம், லெஃப்ட் ரைட் மாறி மாறி ஸ்பின் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ இதிலே போட்டிருக்கான் பாருங்கள். லெஃப்ட்டு இப்படி திருப்பி நம்ம வச்சு பண்ணோம்னா இது ரைட்டு. ஸோ இது வந்து நம்ம 2 டேரெக்ஷன்லையும் ஸ்பின் பண்ணிக்கலாம். லெஃப்ட்லேயும் பண்ணிக்கலாம், ரைட்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வெயிட்டுக்காக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஃபேஸ் சிப்புன்னு தான் நினைக்கிறேன். நான் பேரை தப்பாக சொன்னேன், நான் மன்னிச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இது அட்டாக் ரிங்கு. இது இருக்கும் போது அவனுக்கு அட்டாக் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிப்பு பார்த்துடலாம். நம்ம டிப்பில் டிஸ்க்கு பார்த்துடலாம். இதுதான் டிஸ்க்கு. வெயிட் நல்லாவே இருக்குது, ஆனால் லைட்டாக லெட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக டிப்பு. இது நம்ம 4 பக்கமும் வச்சுக்கலாம். 4 பக்கம்னா 4 மோடு. ஐயோ என்னடா அது, சபையில் அசிங்கப்படுத்துது. உடஞ்சது கொடுத்துறாங்களோ. இது டிஃபென்ஸு, இது அட்டாக்கு, இது என்னன்னே தெரியல. இதுவும் அட்டாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் எத்தனை மோட் இருக்குன்றது பார்த்துட்டிங்கன்னா 4 மோட் இருக்குது மொத்தம். சரி நம்ம என்னென்னு அதான் பேட்டில் போட்டு பார்த்துலாம் டக்குன்னு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. நம்ம ஜஸ்ட் அக்கீலியஸும் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது பேட்டில் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுத்த வச்சு பார்ப்போம், அப்புறம் பேட்டில் போடலாம். என்னடா இது, சில நேரங்கள் கழித்து இப்போ மோடு மாற்றுற இப்படி திருப்பி தான் மாற்ற முடியும். இது எனக்கு இந்த மோடில் வச்சு விடுவோம் இப்போது. ஸோ இது ரைட் சைடில் நான் இப்போ வச்சுருக்கனால ரைட் சைடில் அனுசரித்து விட போகிறேன். 3, 2, 1 லட். நல்லா தான் சுற்றுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாமினான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சென்டரில் தான் சுற்றுது. இப்போ நெக்ஸ்ட் மோடில் வச்சு விட்டு பார்க்கலாம். இது அட்டாக் மோடு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆவலாக இருக்குது. ஏன்னா அட்டாக் மோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே இடத்துல நின்று சுத்தாமல் சட்டுன்னு போயிட்டுருக்கோமா, அதான். 3, 2, 1 லட். என்னடி இது, மறுபடியும் லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 லட். எனக்கு என்னமோ அட்டாக் மோடு, இது அட்டாக் மோடானே தெரில. அட்டாக் மோடுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அட்டாக் மோடு மாதிரி வேலை செய்யலை. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் மோடு வச்சுருக்கோம். 3, 2, 1 லட். நல்லா தான் சுற்றுது. இப்போ நெக்ஸ்ட் மோடு இது போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேட்டில் உள்ள போயிடலாம். ஆக்சுவலாக இதுதான் அட்டாக் மோடுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுவும் அட்டாக் மோட் மாதிரி தான் இருந்துச்சு.
என்னன்னு தெரியல. சரி, இவ்வளோ தான் இது. இந்த அட்டாக் ரிங் தான் இதுக்கு மெயினு. ஏன்னா இது அட்டாக்கிங் ஃபோர்ஸ் அப்போ தான் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகிரி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் அது அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை அது போடுறேன். ஸோ இப்போ எது கூட பேட்டில் விடலான்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு பிளேடே விடுவோம். நம்மளோட பழைய இதுவன் எக்ஸ்கேலிபர், இவனை வச்சு எக்ஸ்கேலிபருக்கும் அக்கிலியஸ்க்கும் இப்போ பேட்டில் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு அக்கிலியஸ் தான் விட போகிறோம் அட்டாக் மோடில் வச்சு. 3, 2, 1 விளையாடி அக்கிலியஸ் ஜெயிச்சிட்டாங்க. இவனுக்கு இந்த ஸ்வாட் ஆக்டிவேட் ஆகியும் கூட இவன் தோற்று போயிட்டான். ஆனால் இவன் வந்து அட்டாக் மோடில் வச்சதுனால ஜெயிச்சிட்டான். ஆக்சுவலாக இது வந்து இந்த அட்டாக் ரிங் இல்லாமல் கூட நம்ம சண்டை போடலாம். இதை கழட்டிட்டு இந்த ரிங் இருக்குல்ல, இதை இப்படி கழட்டி இல்லை ஆமாம் இப்படி கழட்டிட்டு இந்த மறுபடியும் இப்படி வச்சுட்டு நம்ம சண்டை போடலாம். அதான் பேட்டில் விடலாம். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஜெயிஸ்ட் அக்கிலியஸ் தான் கைஸ். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வருவோம். இது சரியாக லாக்கே ஆகலை, இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான். எப்படின்னு தெரில. இப்போ இப்படி ரைட்டுன்னு இருக்கா, இது இப்படி திருப்பி வச்சு இதில் வச்சு இப்படி லாக் பண்ணணும் லெஃப்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போக மாட்டேங்குதுங்க. வெளில இது உள்ள, இது வெளில இதுவும் உள்ள. இதில் வச்சு உள்ளே போக மாட்டேங்குது. என்னடா அது மதுரைக்காரனுக்கு அந்த சோதனை. அன்ஃபார்ச்சுனேட்லி இருங்க செட் பண்ணுறேன். ஐயோ இது எப்படி செட் பண்ண தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இதை லெஃப்ட் சைடில் ஸ்பின் பண்ண முடியல. சரி, இப்போது நம்ம ப்ராப்பரான பேட்டில் போட்டுடலாம். 3, 2, 1 விளையாடு.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன மோடு, இந்த மோடில் ஏற்கனவே வச்சு விட்டாச்சுருங்க, இதில் வச்சு விடுவோம். 3 2 1 அடி எக்ஸ்காலிபர் சரியாக அடிக்கிறான். ஆனால் இப்போ அக்கீலஸ் அடி வாங்கி தான் இருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அக்கீலியஸ் தான் ஜெயிச்சது மறுபடியும். அக்கீலியஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் மோடு மாற்றி சண்டை விடுவோம். இந்த மோடில் வச்சு விடலாம் சார். ஃபைட் போடலாம். ஃபைட் 3 2 1. இப்போ நல்லா சுற்றுது. இப்போ பாருங்களேன் எப்படி சுற்றுறான்ட்டு அட்டாக் டைப்பு. ஆனால் இதில் ஸ்டாமினா இருக்காது இந்த அட்டாக்கு. இந்த மேட்ச் கணக்கு வராது. ஆனால் நான் வந்து இவனை லேட்டாக தான் விட்டேன். அக்கீலஸை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அக்கீலியஸை ஃபஸ்ட்டு விட்டுட்டு எக்ஸ்காலிபரை லாஸ்ட்டாக தான் விட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் சீக்கிரமாக போடுவோம். 3 2 1 அடி. ஸ்டேடியமே அதிருது. இதில் ஸ்டாமினா அவ்வளோ இல்லை இவனுக்கு. ஏன்னா அது ஃபுல் ரப்பர் டிப்புன்றதுனால சுத்தமாக ஸ்டாமினாவே இல்லை. இதில் ஜெயித்தது எக்ஸ்காலிபர் தான். ஸோ இப்போ லாஸ்ட் மோட், அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எங்கடாது லாஸ்ட் என்ன மோடு? டிஃபென்ஸ் மோட். இந்த மோடில் வச்சு விட்டு பார்ப்போம். இப்போது 3 2 1 அடி. ஐயோ அக்கீலியஸை பறக்க விட்டாங்க பாருங்க, தெரிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளேடை வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஏகியருக்காகவே வாங்கலாம். அந்த இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான் வீடியோ. பை.